ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆயிடுச்சு. மணி 9:23. பார்க்கலாம் இருங்க. நான் புட்டை ட்ரை பண்ணுறேன். 51,500 புட்டு. ஏன்னா நம்ம ஓப்பன் ஆனது மார்க்கெட் நம்ம சப்போர்ட்லேருந்து கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி 367 என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா நேற்றோட கண்டினியூட்டி தான் நடந்திருக்கு. நேற்று செல்லிங்கில் முடிஞ்சுது. அது அப்படியே தொடருது. பார்க்கலாம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இன்றைக்கி கீழே போகும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் நம்ம ஒரு கம்மியான பாயிண்ட் கிடைச்சாலே நம்ம வெளில வந்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ட்ரி கிடைக்குதான்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த பாடியை மார்க் பண்ணோம். அதுலேருந்து கீழே 51,100 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. அந்த 51,100 கட்டாச்சு அப்படின்னா நல்லா கீழே செல்லிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மார்க்கெட்டு நேற்றோட பாருங்கள், நேற்று செல்லிங் இருந்தது. அப்படியே ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கன்சல்டேட் ஆகி மார்க்கெட் கீழே தான் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, பொறுமையாக இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த 51,100 கட்டாயி கீழே வச்சா தான் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே ட்ரேட் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1:3 போகுமா என்னான்னு தெரியல. இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா டார்கெட் இண்டெக்ஸில் 100 பாயிண்ட் இருக்கப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஏன்னா மணி 9:26 ஆகுது. இந்த டைமுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கணும். ஒன்று கீழே வரணும், இல்லை மேலே போகணும். ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஒரு 34 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, அந்த 427 ஒரு கன்சாலிட் ஆகிருக்கு. நம்ம அது வரைக்கும் போனாவே க்ளோஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி நல்லது. ஏன்னா அங்கே இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா 9:30க்குள்ளே அது நடந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி டார்கெட் கம்மியாக வச்சு வெளில வர்றது நல்லதுங்க. ஓகே, பாருங்கள் ரிவர்ஸ் ஆகுது. வெயிட் பண்ணலாம் இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே இன்னும் வரல. அந்த 106 டச் பண்ணல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஓகே, பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையில் ஓப்பன் கேண்டில் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி கீழே 2 லைன் வரைஞ்சி அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வர முடியும். ஓகே,
நான் 427 வந்தாவே இன்றைக்கி கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இல்லை அதை தாண்டி போச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம டார்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. அந்த 50,100 கிட்ட வரணும். அதை உடைச்சானா இன்றைக்கி டார்கெட் போவான். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி காலையில் ஓப்பனிங்கில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் எப்படி ட்ரேடு என்ட்ரி போகிறது அப்படின்னு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட்லேயும் க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸ்பிரி டே வேறு, நம்ம மூமெண்ட் இல்லை பெருசாக. ஏன்னா 9:30 ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு மூமெண்ட் இருக்கணும், நல்லா ஒரு ஸ்பைக்காவது நடக்கணும். ஆனால் ஒரு மூமெண்ட் இல்லை. இந்த 100 கட் ஆச்சு, 51,100 கட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு 38 பாயிண்ட் வந்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஃப்ரீ டெலகிராம் குரூப் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் இருக்கும். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடலாம். ஒருவேளை அந்த 51,100 கட்டாச்சு கீழே வந்ததுன்னா நம்ம டார்கெட்டுக்கு தாண்டி மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. ஓகே, பல பேர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரி ட்ரேடிங் அன்றைக்கி எக்ஸ்பிரி புதன்கிழமை வியாழக்கிழமெல்லாம் பேங்க் நிஃப்டி நிஃப்டி எக்ஸ்பிரி அன்றைக்கி அவுட் ஆஃப் தி மணி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிரி டே அன்றைக்கி நீங்கள் டீப் இந்த மணிக்கு போய் பாருங்கள். 51,500 புட்டு எடுத்தேன், மூமெண்ட் இல்லை. இந்த இதில் வந்து நம்ம ஒரு 100 ரூபா 50 ரூபா இருக்கிற ஸ்ட்ரைக் எடுத்துட்டா கண்டிப்பாக வந்து என்ன ஆகுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டைம் டிகேல அமௌண்ட் வந்து அப்படியே கரையும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 54 நம்ம அந்த ரெட் கோட்டை தாண்டிச்சுனாவே க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறான். அதை உடைக்கணும். அதை உடைச்சா வேணால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து 421 வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 45 பாயிண்ட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரே கேண்டிலில் கீழே வரோம். இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக ப்ராஃபிட்டில் இருக்கப்பயே க்ளோஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். நாளைக்கு அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலான்னு இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே ஒரு கன்சால்டேட் ஆகிறான். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா வெளில வந்துடுறது நல்லது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம போராடக்கூடாது. இப்போ என்ன செய்வான், ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிப்பான், இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி என்ன நடக்கணுமோ ஒரே கேண்டிலில் முடிச்சு விட்டு போயிடுவான். அதனால் பொறுமையாக நம்மளோட சப்போர்ட்டு நம்ம வச்சுருக்கோம், அது வரைக்கும் வருதான்னு பார்க்கலாம்.
இல்லை அதுக்கு மீறி அந்த மாதிரி நடந்தது, ஸ்டாப் லாஸ் தான் அடிக்குதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை ஏற்றுக்கிட்டு நம்ம ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது தாங்க நல்லது. மார்க்கெட்டு கூட போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ மெதுவாக பொறுமையாக வரும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கேபிட்டல் சேவ். வெயிட் பண்ணலாங்க. ஓகே ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்தனாவே வெளில வந்துடலாம். ஏன்னா இவ்வளோ ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது இல்லை. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான். எங்கள் ட்ரேடிங் வந்து 10 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே நாங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்களும் வச்சுக்கோங்க. எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அடுத்தது எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, காலையில் எடுக்கிறீங்களா இல்லை 12 மணிக்கு மேலே எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுறான். இவ்வளோ ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிக்குமா பாருங்கள். கரெக்டாக வந்து நம்ம சப்போர்ட்டை வர இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 10-20 பாயிண்ட் தான் இருக்குது. கொடுத்தானா நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம சப்போர்ட்டு வரப்போ ஒரே கேண்டில் நம்ம சப்போர்ட்டை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணலாம், டார்கெட் போகும். சப்போர்ட்டை வந்து சின்னதாக கன்சாலிட் ஆகுது பார்த்திங்கன்னா பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் வச்சா. நல்ல வேலை ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. வெயிட் பண்ணலாம் இருங்க, பொறுமையாக இருப்போம். இந்த மாதிரி நடக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே யோசித்து எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் நல்ல பெரிய மூவ் நடக்கிறப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும், நிறைய லாஸுக்கு போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இப்போ ஒரு சின்ன கேண்டில்னால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அதனால் நீங்கள் என்ட்ரி எடுத்த வேட்டி இண்டெக்ஸில் இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை கரெக்டாக வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமுக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்லேயே வந்து சப்போர்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்தால் ஈஸியாக வெளில வர்றதுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தோணும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மூமெண்ட் இல்லை, ஓகே ஸ்டாப் லாஸ் அடிக்குது, இல்லை காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்துடலாம், இல்லை ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்னு ஒன்று வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட்னு ஒன்று வச்சுக்கோங்க, அங்கே போகணுன்னு வெளில வந்துடலாம். இப்படி தான் பண்ணிக்கணும். இப்போ நான் ஏன் என்ன வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் கேண்டிலில் தாண்டி க்ளோஸ் வைக்கல, அதனால் வெயிட் பண்ணுறேன். ஒருவேளை அதை ஓப்பன் தாண்டி அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தேன்னா நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அது ஸ்டாப் லாஸ் அடிக்குதோ இல்லையோ. ஓகே, இப்போ கரெக்டாக மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பக்கத்தில் வந்துட்டு நம்ம ரெசிஸ்டண்ட் பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் கீழே தான் வரான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் சில விஷயங்கள் வந்து பார்க்கணும் பொறுமையாக. நீங்கள் ஸ்ட்ரைக்கிலையும் வந்து எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, நேற்று எந்த இடத்துல ரியாக்ட் ஆகி கீழே வந்தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வரப்போ ஏதாவது கன்சாலிடேட் ஆகிறானா இல்லை ஏதாவது ஸ்பைக் நடக்குதா அப்படிங்கிறப்ப
டப்புன்னு நம்ம வெளில வந்துடலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டார்கெட் வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா மறுபடியும் அந்த 51,100 கட் பண்ணால் தான் கீழே போவான். நல்லா ஒரு பெரிய கேண்டிலாக வைக்கணும். ஓகே, ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் அவசரப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். வந்தால் வரட்டும், அடுத்த நாள் எடுத்துக்கலாம் ஒரே ட்ரேட் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம என்ட்ரி இருக்குது, டார்கெட் பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த பயம்லாம் வரவே வராது. ஆரம்ப கட்டத்தில் அந்த பயம்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஓவர் ட்ரேட் நடக்காது. நீங்கள் இப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுக்கிறப்ப ஓவர் ட்ரேட் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி தெரிஞ்சிடும். மார்க்கெட்டு இன்றைக்கி இவ்வளோ தான் மூவ் ஆகுது, இந்த ரெஸ்டண்ட்டுக்கு தான் போகுது, இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது, நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்தோன்னே 45 பாயிண்டில் இருக்குது. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் முடிஞ்ச வெட்டி நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலலாம் வந்து ரியாக்ட் ஆச்சு, எங்கே நம்ம சப்போர்ட் வரைஞ்சோம், அங்கேருந்து எவ்வளோ தூரம் போனால், எப்படி டார்கெட் காலையிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தானா க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு, 9:40 ஆகுது. இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்க மாட்டிருக்கு காலையில் அப்படின்ட்டு நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, மறுபடியும் கீழே வரான். ஓகே, ஸ்டாப் லாஸ் அடித்தா இல்லை காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 10 மணிக்குள்ளே நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்குவோம். நல்லா மூவ்மெண்ட் இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் பாருங்கள், பெருசாக ஒன்றும் மூமெண்ட்டே இல்லை. ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நடக்குது. ஓகே, இந்த மாதிரி முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்லாம் தோணும். ஆனால் அதை தாண்டி வந்துட்டோம். வெயிட் பண்ணணும், ஒன்று ஸ்டாப் லாஸு இல்லை டார்கெட். ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 lakh கேபிட்டலில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6-7 லாட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதிகபட்சமாக 90 குவான்ட்டி இல்லை 105 குவான்ட்டி தான் பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணணும். இதை வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. வீக்லியே ஒரு 20% கிடைக்கும். ஆனால் இதில் எந்த அந்த டிசிப்ளினை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை வந்து விட்டுறக்கூடாது. நான் ஒரு ட்ரேடு தான் பண்ணுவேன், எனக்கு போதும், இன்றைக்கி இவ்வளோ தான் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். இந்த என்ட்ரியில் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன், இவ்வளோ டார்கெட்டு, இவ்வளோ ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். என்ன பண்ண போகிறான்னு தெரில. நல்லா ஒரே கேண்டில் நல்லா வச்சேன்னா அந்த 51,100 கட்டாச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு சூப்பராக இருக்கும். ஓகே.
ஓகே, என்ன நம்ம டார்கெட்டே போக மாட்டானாட்ருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ ஸ்லோ மூமெண்ட் இருந்தாவே வந்து என்ன சொல்கிறது, ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ரெண்டு வாட்டி நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தான். 50 பாயிண்டில் 45 பாயிண்டில் நம்ம விட்டுட்டோம். மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தானா விடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுதான் நல்லது. ஏன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, எவ்வளோ பொறுமையாக ட்ரேட் ஆகிறான் பாருங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம டார்கெட் வந்தோன்னே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு போகிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு 10 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஓகே பார்க்கலாம் இருங்க. நாற்பத்தி 45 50 டார்கெட் வருவானா? ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. பார்க்கலாம் இருங்க. கரெக்டாக அந்த ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 61 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.